காயின் என்பதற்கு கொல்லன் என்று அர்த்தம். ஏவாள் பிசாசினுடைய வஞ்சிக்கப்பட்ட உபதேசத்திற்கு பின்னாக பிறந்தவன். ஆதியாகமம் 4:1 சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாக காயினை பெற்றாள். காயின் ஒரு விவசாயி, ஆபேல் ஒரு மேய்ப்பன். இருவரும் தங்கள் ஜீவனுக்காக வேலை செய்கிற வாலிப பருவத்தை எட்டியவர்கள். காயின் நிலத்தினுடைய கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான். ஆபேல் தன் மந்தையின் தலையேற்றுகளில் கொழுமையானவற்றை காணிக்கையாக செலுத்தினான். ஆபேல் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயின் காணிக்கை கைவிடப்பட்டது. ஏன் கைவிடப்பட்டது? இவரையர் 11:4 சொல்லுகிறது, ஆபேல் விசுவாசத்தோடு காணிக்கையை செலுத்தினார், காயின் விசுவாசம் இல்லாமல் காணிக்கை செலுத்தினார். அதனால கர்த்தரால் காயினுடைய காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பிறகு ஒழுங்கா விசுவாசத்தோடு காணிக்கை கொடுத்த ஆபேல் கொலை செய்யப்படுகிறார். பிறகு தேவனுடைய சாபத்தை பெற்று காயின் அவராலே துரத்தப்படுகிறார். தேவனால் துரத்தப்பட்ட காயின் நோத் என்ற தேசத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். இங்கதான் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வருது. அங்க எப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க, அங்க எப்படி அவர் திருமணம் செய்தார்? ஆதாம், ஏவாள், காயின், இந்த 3 பேர் தானே உலகத்துல இருந்தாங்க. இந்த பெண் எப்படி வந்தாங்க? நோத் என்ற தேசம் எங்கிருந்து வந்தது? இப்படியாக ஒரு பல கேள்விகள் நம்மிடையே நிலவி கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல காயின் இப்படியாக கதறாரு, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர், நான் நம்முடைய சமூகத்துக்கு மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானேன் என்று சொல்லி கதறுகிறார். அப்படி அவர் கதறுகிற பொழுது அவர் நிற்கிற தேசமான தேவ சமூகம் தேவ பிரசன்னத்தோடு காணப்படுகிற ஒரு சமூகம், தேவ பிரசன்னத்தோடு காணப்படுகிற ஒரு தேசம். அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். அப்ப காயின் தேவனுடைய சன்னிதானத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அனுக்கிரகத்தை விட்டு விலகி அவர் நோத் என்கின்ற தேவ பிரசன்னம் இல்லாத, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாத ஒரு தேசத்திலே போய் குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தேவ சந்நிதி என்பதற்கு ஹிப்ரூனுடைய நேரடி ஆங்கில பதம் பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் செட்டில்டு என்று இருக்கிறது. காயின் தேவ பிரசன்னத்தை விட்டு கடந்து போனான். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆதாமுக்கு 130 வயசாகிற போது சேத்தை பெற்றார் என்று வேத வசனம் காணப்படுகிறது. காயினுடைய பிறப்பிற்கும் சேத்தினுடைய பிறப்பிற்கும் இடைப்பட்ட காலத்திலே, அதாவது பிசாசினுடைய வஞ்சனைக்கு உட்பட்டு ஏவாளும் ஆதாமும் இருந்த நாட்களிலே அவர்களிடத்திலிருந்து ஒரு தேவ பிரசன்னமற்ற, தேவனற்ற ஒரு சந்ததியானது உருவாகி இருந்தது. அந்த சந்ததி தான் நோத் என்கின்ற தேசத்திலே அவர்கள் பலுகி பெருகி இருந்தார்கள். நோத் தேசத்தார் தேவனற்றவர்கள், தேவ பிரசன்னமற்றவர்கள் என்று நம்மாலே உணர முடிகிறது. அதனாலதான் காயின் கதறுகிற பொழுது, என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொள்வானே. ஆதாம், ஏவாள், காயின், இந்த 3 பேர் தான் உலகத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது காயின் கதறுகிற பொழுது தேவ சந்நிதியில என்னை கண்டுபிடிக்கிறவன் கொள்வானே அப்படின்னா, கண்டுபிடிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வேத வசனமானது நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறது. அப்படி என்றால் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தேவ பிரசன்னத்தோடு காணப்பட்ட ஒரு தேசம், தேவ பிரசன்னம் இல்லாமல் காணப்பட்ட தேசங்கள் காயினுடைய நாட்களிலே இருந்தபடியினாலதான் ஆதியாகமம் 4:15 கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். தேவனாகிய கர்த்தரும் பாருங்க, ஜனங்கள் காயினை கொன்று போடாதபடிக்கு ஒரு அடையாளத்தையும் போட்டார் என்று இந்த வேத வசனம் உறுதிப்படுகிறது. ஆக தேவனற்ற ஜனங்கள், தேவ பிரசன்னமற்ற ஜனங்கள் அந்நாட்களிலே நோத் உட்பட அநேக தேசங்களிலே காணப்பட்டார்கள். காயின் தேவனுடைய பாதுகாப்போடு, தேவ பிரசன்னத்தோடு அவன் ஒரு தேசத்திலே, தேவன் ஏற்படுத்தி இருந்த ஒரு தேசத்திலே குடியிருந்தான். அந்த தேசத்திலிருந்து அவன் வெளியேறுகிற பொழுது தான் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை அவன் உணர்ந்திருந்ததனாலதான் அவன் தேவ சமூகத்திலே கதறி கதறி அழுது தேவனிடத்திலே அவன் மன்றாடுகிறான். அதுக்கு தான் தேவன் அவனை கொன்று போடாதபடிக்கு, அதாவது காயினை கொன்று போடாதபடிக்கு அவன் மீது ஒரு அடையாளத்தை போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4:14 இந்த தேசம் என்று காயின் சொல்லுகிற தேசமானது தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு, தேவ அனுக்கிரகம் கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்திலிருந்து அவன் வெளியேறுகிற பொழுது ஒரு தேவ பிரசன்னமற்ற, தேவ பாதுகாப்பற்ற, தேவனற்ற, தேவனுடைய அனுக்கிரகமற்ற தேசமானது காணப்பட்டது.
அந்த தேசத்துலதான் தேவனற்ற, தேவ பிரசன்னமற்ற, தேவனுடைய பாதுகாப்பற்ற, தேவனுடைய கரங்கள் இல்லாத அநேக ஜனங்கள் காணப்பட்டார்கள். இவர்களும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததிதான். இவர்களை பற்றி வேதாகமம் ஆழமாக சொல்லவில்லை. காரணம், இவர்கள் தேவனற்றவர்கள் என்பதனால இவங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படல. இன்னும் சொல்ல போனோம்னா, ஆதாம் ஏவாள் சந்ததியிலே காயின் என்ற பெயரையும் கர்த்தர் நிராகரித்தார். அதான் பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் சந்ததியில வருகிற பொழுது காயினுடைய பெயரை எந்த இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியாது. காயினுடைய பெயரானது ஆதியாகமம் தவிர வேதாகமத்துல 3 இடங்கள்ல காணப்படுது. 3 இடங்களுமே காயினை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட வேத வசனங்களைத்தான் நாம் பார்க்க முடியும். தேவனற்றவர்களை பற்றி வேதாகமம் பெருசா முக்கியப்படுத்துகிறது கிடையாது. அந்த தேவனற்ற தேசத்திலே தான் ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணை தான் காயின் திருமணம் செய்யறாரு. பெண்ணிடத்திலிருந்து காயினுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. காரணம், தேவனுக்கு விரோதமாக நடப்பவர்களை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பது மிக மிக தவறு. காயின் தேவனுடைய சாபத்தை பெற்று தேவ சந்நிதியை விட்டு புறப்பட்டு தேவனற்ற, தேவ பிரசன்னமற்ற லோத் என்ற தேசத்திற்கு போகிற பொழுது அங்கே இருந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்தார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டபடினாலே நமக்கு வேற எந்த குழப்பமும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை.